ஆவிக்குரிய விடுதலை. ஸ்பர்ஜன் 1855ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பிரசங்கித்த பிரசங்கம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாலுமே நாம் விடுதலை உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் விடுதலையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் விடுதலை என்பது அவனுக்கு பிறப்புரிமையாகவே இருக்கிறது. அவன் ஒரு ஏழையாக பிறக்கலாம், முற்றுமாக பணமற்றவனாக பிறக்கலாம், ஒரு கருப்பனாக பிறக்கலாம், படிக்காதவனாக பிறக்கலாம், அவன் முற்றுமாக தரித்திரனாய் பிறக்கலாம். ஆனாலும் விடுதலை என்பது அவனுக்கு பிறப்புரிமையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒருவேளை துணிகளற்றவனாக, கந்தை துணிகளை அணிந்தவனாக காணப்படலாம். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் பிறப்புரிமை அவனுக்கு அவசியம். ஆதாமுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பிறப்புரிமை தேவையாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் இந்த விடுதலை என்ற பிறப்புரிமையில் உள்ளவனாக காணப்படவில்லையே. அதை நான் எங்கே பெற்றுக்கொள்ளலாம்? தேவாவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். விடுதலையின் நகரம் என்பது ஒரு உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நான் சுவாசிக்கும் காற்றும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் நான் விடுதலை பெற்றவனாக வாழ முடியும். என்னுடைய கண்ணீரினால் நான் நனைந்தவனாக நடக்க வேண்டிய அவசியமில்லை. இது விடுதலையின் நகரம். விதமான ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நான் விடுதலையற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை இங்கிலாந்தில் லண்டன் மாநகரத்தில் இன்றைக்கு நான் விடுதலை உள்ளவனாக வாழ்வதற்கு வாய்ப்பிருந்தாலும் நான் விடுதலை உள்ளவனாக இல்லை. விதமான ஒரு விடுதலையை யார் நமக்கு கொடுக்க முடியும்? யார் நாம் கட்டப்பட்ட சங்கிலியிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும்? மதம் என்ற பெயரில் இன்றைக்கு காணப்படுகிற அநேக காரியங்கள் மனிதனை விடுதலையாக்குவதில்லை. ஆனால் தேவனுடைய கரம் நம்மை விதமாக விடுதலையாக்க முடியும். தேவனுடைய கிருபை நம்மை விடுதலையாக்க முடியும். ஒருவேளை விடுதலை குறித்து பேசலாம், விடுதலை குறித்து பல காரியங்களை நாம் அறிந்திருக்கலாம், கேட்கலாம். ஆனாலும் விடுதலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிறப்புரிமையாக தேவன் நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ஒரு காலத்தில் விடுதலையின் அடிப்படையிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக விடுதலை என்ற காரியத்தை அவர்கள் சுதந்திரித்தவர்களாக வாழ்ந்தவர்கள். ஆனால் பாவம் அவர்களை அடிமைப்படுத்திவிட்டது. எந்த ஒரு மதமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க முடிவதில்லை. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியானால் இந்த விடுதலையின் வாசகம் எவ்வளவு அருமையானது! ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு மெய்யான விடுதலை என்பது உண்டு. கிருபை எங்கிருக்கிறதோ அங்கு விடுதலை இருக்கிறது. விதமான மனிதன் மற்றவர்களை குறித்து அவன் கவலைப்பட வேண்டியதில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவனை விடுதலையாக்குகிறார். அவனுக்குள்ளாக பரலோகம் என்ற பட்டணத்தின் சுயாதீனமான இரத்தம் என்பது பாய்ந்து ஓடுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை என்ற பதத்தின் உண்மையான அர்த்தத்தோடு வாழக்கூடியவனாய் காணப்படுகிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் விசேஷமாக இவ்விதமான தனித்துவம் வாய்ந்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளுமாக வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
அவர்கள் ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஏபேத்நேகோவைப் போல நெருப்பில் போடப்பட்டாலும் அங்கும் அவர்கள் விடுதலையாகத்தான் காணப்படுவார்கள். தானியேலைப் போல கெபியிலே போட்டாலும் அந்த இடத்தில் விடுதலை என்ற காரியம் அவர்களில் காணப்படும். தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற விடுதலை என்பது அது முற்றிலுமாக அதனுடைய உயரம் மிகப்பெரியது, அதனுடைய ஆழம் அகலம் மிகப்பெரியது. அன்பான நண்பனே, தேவ ஆவியானவர் இல்லாமல் விடுதலை என்பதில்லை. தேவ ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதன் கண்டிப்பாக அவன் ஒரு அடிமைதான். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ஆத்துமாவில் விடுதலை இல்லை. இந்த வசனத்தில் பேசுகிற ஆவிக்குரிய விடுதலை என்பதை குறித்து நான் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் பேச விரும்புகிறேன். தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணும் பொழுது நாம் இந்த விடுதலையை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஒரு காலத்தில் நாம் அடிமைகளாக வாழ்ந்தது உண்மைதான். பாவம் நம்மை அடிமைப்படுத்திற்று. தேவன் நம்மை சந்திக்காத மட்டும் நாம் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை வெளிப்பட்ட பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்று நாம் வாழக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு காலத்தில் பிசாசினுடைய அடிமைகளாக வாழ்ந்தது உண்மைதான். அவனுடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த உண்மைதான். ஆனால் இன்றைக்கு விதமாக அவனுடைய அடிமை இல்லை. நாம் சுய சித்தத்தை குறித்து பேசுகிறோம். ஆனால் அந்த சுய சித்தமும் கூட அடிமைப்பட்டதாகவே காணப்பட்டதுதான் உண்மை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். விடுதலை குறித்து பல காரியங்களாக பல கோணங்களில் நாம் திறமையாக பேசுகிறோம். ஆனால் விடுதலையோ இல்லை. ஆகவே இந்த வேளையிலும் கூட தேவ ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற இந்த காரியத்தை குறித்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். தேவ ஆவியானவர். ஆகவே இந்த விடுதலை குறித்து 6 தலைப்பின் கீழாக பேச நான் விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் என்பது எவ்வளவு துயரமானது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் அடிமையாய் வாழ்வதென்பது, பாவத்தின் அடிமையாய் வாழ்வு என்பது மிக கடினமான ஒரு காரியம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அவர்கள் செங்கல்களை அறுத்து அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களை ஆண்டவர்கள் அவர்களை அங்கு கடினமாய் வழிநடத்தி செயல்பட்டதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பாவி அவனுடைய குற்ற உணர்வுகளின் மூலமாக அவன் அவ்விதமாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிறவனாகவே காணப்படுகிறான். பாவம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவனின் பேர் ஆளுகை செய்கிறதாக, அவனை அழுத்துகிறதாகவே இருக்கிறது. அது அவனால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அவன் மிகவும் பாரத்தோடு அந்த சுமையை சுமக்கிறவனாகவே இருக்கிறான். அவன் விடுதலை பெறும் மட்டுமாக அது நிச்சயமாக அவனுக்கு மிக பாரம்தான். அவனுடைய முகத்தில் சிரிப்பில்லை. அவனுடைய தலைக்கு மேலாக இருண்ட மேகம் இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில சங்கீதம் பாட முடியவில்லை. துயர பாடலை பாடுகிறான். அவன் சிரித்தாலும் கண்களில் தண்ணீர் இருக்கிறது. அவன் மிக சந்தோஷமாக இருப்பதைப் போல காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் மெய்யாலுமே அவனுடைய இருதயத்தை திறந்து பேசுவானால் நான் நிர்பந்தமானவன் என்றே சொல்லக்கூடும். அவனுடைய வாழ்க்கையில் துயரமும், இனம் புரியாத அடிமைத்தனத்தின்
மிக பயங்கரமான கட்டுகளும் அவனுடைய முழு சுதந்திரத்தை முற்றுமாக எடுத்து போட்டுவிட்டது. இரவிலும் கூட அவன் சுதந்திரமற்றவனாக பாடுகளுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் வாழ்கிறவனாகவே காணப்படுகிறான். அவனுடைய கனவுகளும் கூட அவனுக்கு துன்புறுத்தக்கூடியவளாக காணப்படும். மெய்யாலுமே ஒரு பாவி என்பவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் உளையான சேற்றில் மூழ்கி கொண்டிருக்கிறான். வெளிவர அவன் எவ்வளவாக முயற்சித்தாலும் உளையான சேற்றின்று அவனால் மீள முடிவதில்லை. இருண்ட ஒரு பிரயாணமாகவே அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில கசப்பு கலந்த காடியை குடிக்கிறவனாகவே இருக்கிறான். ஆகவேதான் நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலையாக்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தோஷமாக வாழ முடியும். அவனுடைய வாழ்க்கையில அங்கு இன்னுமாக பாவம் பெற அடிமைத்தனமாய் ஆளுகை செய்வதில்லை. அது எடுக்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது. அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது. அவனுடைய ஆவியில் கபடில்லை, சுத்தமாக இருக்கிறது. அவன் பரிசுத்தமுள்ளவனாக வாழும்படியாக எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவருடைய முக மகிழ்ச்சியை அவனில் பார்க்க முடிகிறது. அவருடைய கண்களை பார்க்கும் பொழுது அன்பு வெளிப்படுகிறது. அவனுடைய வார்த்தைகள் இனிமையானவைகளாக இருக்கின்றன. என்று கேட்டால், நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன், நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன், நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். எல்லா விதமான சங்கிலிகள் தகர்த்தெறியப்பட்டன. அவன் சொல்லுவதெல்லாம் மகிமையான இயேசு கிறிஸ்து. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தேன். அவருடைய மரணத்தை, பாடுகளை நோக்கி பார்த்தேன். அவர் என்னை நோக்கி பார்த்தார். ஆகவேதான் என் ஆத்துமாவை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து அவரிடத்துல மடியிலே நான் பறந்தோடினேன். அவர் என்னை அழைத்தார். நான் அவருடைய முற்றுமாக அவரிடத்தில் ஓடி அவரை பற்றி கொண்டேன். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் வியந்த ஒரு காரியம், என்னுடைய பாவங்கள் எங்கே? இவையெல்லாம் போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் ஒளியினூடாய் கடந்து செல்ல முடியும். நான் சிறகடித்து பறக்கக்கூடியவனாக காணப்படுகிறேன். மலைகள் மேலாக நான் பறக்க முடியும். பாடுகள், உபத்திரவங்கள், ஏமாற்றங்கள் என்ற மலைகள் மேலாக கூட நான் பறக்க முடியும். என்று கேட்டால் எனக்கு விடுதலை. என்னுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிற மெய்யான விடுதலை. ஒரு தேவனுடைய பிள்ளை விதமான நிச்சயமான விடுதலைக்குள்ளாய் வருகிறதை உண்மையாய் சொல்ல முடியும். இரண்டாவதாக, பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன? நித்தியமான ஒரு மரணத்திலிருந்து அவன் மீட்கப்பட்டிருக்கிறான். அவன் எப்பொழுதும் நித்திய நரக ஆக்கினையில் உபத்திரவப்படுகிற, வேதனைப்படுகிறவனாக, பாவத்தினுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவனாக இருந்த சூழ்நிலையில் இப்பொழுது அதற்கு அவன் பயப்படுகிறதில்லை. இப்பொழுது நான் மரித்தாலும் நரகத்தின் ஆக்கினையில் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் மரித்தாலும் சாத்தானின் கரத்தில் நான் போகப்போவதில்லை. என்னை உபத்திரப்படுத்தின அவன் விலகி போய்விட்டான். என்னுடைய வாழ்க்கையில் என்னை பாடுபடுத்தினவைகள் அழிந்து நிர்மலமாகன. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறதுனால் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் வாசலை திறந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நரகமே என்னுடைய பங்காக இருந்தது. ஆனால் இப்பொழுது பரலோகமின் பங்கு. அது நான் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவருடைய வாழ்க்கையில் அது மாறி போய்விட்டது.
அவன் இப்பொழுது கிறிஸ்துவின் பிள்ளையாகிவிட்டான். அவருடைய வாழ்க்கையில் இன்னுமாக தண்டனை என்பதில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் தேவனுக்கு எதிராய் கலகம் கொண்டவனாக காணப்பட்டான். இரகசிய பாவங்களினால் அழிந்து கொண்டிருந்தான், அல்லது வெளியரங்கமான மீறுதலினால் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இவையெல்லாம் மாறிவிட்டது. அவருடைய வாழ்க்கையில் பாவத்தின் தண்டனை நீக்கப்பட்டு விட்டது. அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, பாவத்தின் தண்டனையிலிருந்து நீர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். அதை நீ அறிந்திருக்கிறாயா? அது உன்னால் அறிந்து கொள்ள முடிகிறதா? இது என்ன ஒரு உன்னதமான மகிழ்ச்சிக்குரிய காரியம் அல்லவா? எந்த சன நேரத்தில் ஒரு பாவி ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ, எந்த சன நேரத்தில் சிலுவையில் அறையுண்ட இரட்சகர் பேரில் அவன் நம்பிக்கை நிலைநிறுத்தப்படுகிறதோ, அவருடைய மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். ரட்சிப்பு என்பது அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவனுக்கு முழுமையான சுதந்திரமாகிறது. இனிமேலுமாக தண்டனை குறித்து அவன் பேச வேண்டிய அவசியமில்லை, தண்டனை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என்று கேட்டால் அவனுக்கு இனி நரகம் இல்லை, நரகத்தினுடைய பாடுகள் இல்லை, நரகத்தினுடைய அகோர வேதனை இல்லை. அவன் நித்தியமான மீட்புக்குள் வந்திருக்கிறான். என்று கேட்டால் அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். இனிமேலுமாக அவன் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவன் என்ற நிலையிலிருந்து அவனுடைய நிலை மாறிவிட்டது. தேவன் அவனை தண்டிக்கிறவராகல்ல, கிறிஸ்துவின் மூலமாக அவனை தன்னுடைய பிள்ளையாகிக் கொண்டார். தேவனுடைய நீதியை திருப்திப்படுத்தும்படியாக கிறிஸ்து அவனுக்காக பாடுபட்டு விட்டார். அவனுடைய மனசாட்சி நீ ஒரு பாவி என்று சொன்னாலும் அவன் கிறிஸ்துவோடு நிற்கிறபடியால் மனசாட்சியும் கூட அவனை குற்றச்சாட்ட முடியாது. உண்மைதான், நான் ஒரு காலத்தில் பாவிதான். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அந்த பாவி மரித்து விட்டான். இப்பொழுது நான் பிழைத்திருப்பதோ குமாரனுடைய பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். முற்றமாக அந்த தண்டனைக்குரிய அனைத்து காரியங்களும் செலுத்தப்பட்டு விட்டது. அதனுடைய ஆக்கினை முற்றமாக நீக்கப்பட்டு விட்டது. இனிமேலுமாக பாவத்தின் காரியம் என்பது தண்டனையாக அல்ல, அது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றப்பட்டு விட்டது. மூன்றாவதாக, அவனுடைய வாழ்க்கையில் இங்கு குற்ற உணர்விலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஒரு காலத்தில் பாவம் செய்வான், குற்ற உணர்வு அவனை பாதிக்கும். ஆனால் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அவன் இப்பொழுது குற்ற உணர்வோடு வாழுகிறவனாக இல்லை. தேவனுடைய மகத்துவமான கிருபையினால் அவன் அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு குற்றமுள்ள உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம் போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுடைய தண்டனையிலிருந்து மீட்டவர் மாத்திரமல்ல, அவனுடைய குற்ற உணர்விலிருந்தும் அவனை விடுதலையாக்கியிருக்கிறார். அவன் அதற்கு முன்பாக பாவம் செய்வான், பாவத்தோடு கூட குற்ற உணர்வோடு வாழுவான். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் என்று கேட்டால், அவன் ஆண்டவருடைய பார்வையில் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு இனிமேலும் பாவி அல்ல, சொல்லப்பானால் காபிரியல் தூதனை விட அவன் மேலானவனாய் காணப்படுவான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த குற்ற உணர்வு நீங்கி போனதனால் அவனுடைய விடுதலை மிக பெரிதாய் காணப்படுகிறது. என்று கேட்டால், அவனுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் அவனுக்காக மரித்து விட்டார். ஒரு பாவியாக இருந்த அவனுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய எல்லா விதமான காரியங்களை, தண்டனையை, குற்ற உணர்வை, சகல காரியங்களையும் அவர் எடுத்துக்கொண்டார்.
அவருடைய நீதியை அவனுக்கு தரித்து விட்டார். அவனுடைய பாவத்தையும் பாவத்தின் குற்ற உணர்வையும் பாவத்தின் தண்டனையும் அவர் எடுத்துக்கொண்டார். நான் இதற்காக மரிப்பேன், நான் பாடுகளை சகிப்பேன், உன்னுடைய பாவங்களை நான் எடுத்துக்கொள்வேன். அதற்கு பதிலாக அவர் எனக்கு நீதியின் வஸ்திரத்தை தரித்து என்னை மாற்றிவிட்டார். அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து என்னை அலங்கரித்து விட்டார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் செய்யாத ஒரு நபராக என்னை நிறுத்தி இருக்கிறார். இவைகளெல்லாம் இயேசுவின் மூலமாக. அது மாத்திரமல்ல, என் தலைக்கு கிரீடத்தை வைத்து விட்டார், எனக்கு தங்க செருப்பை அணிவித்து விட்டார். இனி பாவம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்யும்படியாக இல்லை. இப்பொழுது நான் நீதியின் மனிதனாக காணப்படுகிறேன். அந்த நீதியின் சத்தமானது அவனுக்கு கொண்டு வந்து உடுத்துவீங்கள் என்று சொல்லுகிற காரியம். இவன் இனி தேவனுடைய குமாரன். விதமாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற காரியம் மிக பெரியது. நீதி சொல்லுகிறது, நீ முற்றிலும் பரிபூர்ணமான நீதிமான் என்று கேட்டால், கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீ இனிமேலுமாக தேவ பக்தியற்ற ஒரு பாவி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நீதியை உனக்கு கொடுத்து விட்டதனால் நீ நீதியை சுதந்திரித்தவனாக காணப்படுகிறாய். ஒரு காலத்தில் பாவத்தின் சுதந்திரவாளியாக நீ இருந்தாய். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து உனக்கு நீதியை கொடுத்து விட்டதனால், அவருடைய நீதியை உனக்குள் செலுத்தி விட்டதனால் நீ நீதிமானாக இருக்கிறாய், ஒரு உண்மையான விசுவாசியாக இருக்கிறாய். பாவத்திலிருந்து விடுதலை, உனக்கு எதிராய் காணப்பட்ட குற்றங்கள் எல்லாம் முற்றுமாக அழிக்கப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது. இனிமேலும் உனக்கு தண்டனையும் இல்லை, அடிமைத்தனமும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக எல்லாவற்றையும் பரிகரித்து விட்டார். அது மாத்திரமல்ல, உனக்காக நீதியும் சம்பாதித்து அதை இலவசமாக உனக்கு கொடுத்து விட்டார். நான்காவதாக, கிறிஸ்துவானவர் உன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தின் ஆளுகையிலிருந்து உன்னை விடுதலையாக்கியிருக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் பாவத்தின் ஆளுகையிலிருந்து அவன் விடுதலையாகிறான். அவன் சுதந்திரவாளியாய் காணப்படுகிறான். அதற்கு முன்பாய் பாவம் அவனை ஆளுகை செய்தது. பாவத்தின் அடிமையாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சுதந்திரம் இல்லை, விடுதலை இல்லை. ஆனால் இப்பொழுது பாவம் அவன் பேரில் அதிகாரம் செலுத்துவதற்கு உரிமை இல்லை. அவன் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ரீங்காரமிட்டவனாய் பாடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தெரிக்கப்பட்டன. இப்பொழுது அவன் ராஜாவாக காணப்படுகிறான். ஒரு காலத்தில் பைத்தியகாரனை போல் அறிந்து கொண்டிருந்தான். இப்பொழுது ராஜரீக குடும்பத்தில் ராஜாவுடைய பிள்ளையாய் அவன் விடுதலையாக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நேற்று அவனுடைய வாழ்க்கையில் வேறு அலைக்கழிக்கப்பட்டவனாய் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தான். அங்கு பயங்கரமான குறைக்கிற நாயைப் போல அவன் அங்குமா அலைந்து குறைத்து கொண்டிருந்தான். ஆனால் இன்று அவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். என ஒரு அருமையான மாற்றம்! பாவம் ஒரு மனிதனை பயங்கர அடிமைத்தனத்துக்குள்ளாக்குறது. யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இன்னும் உன்னை விடுவித்துக் கொள்ளும்படியாக நீ முயற்சி கொண்டிருப்பானால்,
அருமையான நண்பனே, நீ தவறான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை நீ விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதை நீ அறிந்து கொள்வதே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு விளங்குதலாக இருக்க முடியும். உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை கிறிஸ்துவை தவிர வேறொரு வழியினால் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. கிருபை இல்லாத ஒரு பாவி ஒரு அடிமைதான். ஒருவனுடைய வாழ்க்கையில உனக்கு படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், மற்றது உலகத்தின் மேன்மைக்குரிய பல காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட நீ ஒரு அடிமை. நீதியின் வாழ்க்கை என்பது உனக்கு அப்பாற்பட்டது, கானல் நீரை போன்றது. நீ ஒருவேளை உன்னுடைய நீதியினால் உன்னை விடுவித்துக் கொள்ளும்படியாக நீ பிரயாசப்படும் பொழுது கானல் நீரை பின்தொடர்கிற ஒரு மனிதனைப் போல நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு உண்மையான தேவனால் பிறந்த தேவ பிள்ளை இனி அடிமை இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அவன் இனி அசுத்தத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. அவன் இன்னுமாக பாவத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற அவசியமில்லை. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில விதமான நிலையை காணப்படுமானால் சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையில கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தின் ஆளுகையிலிருந்தும் நீ மீட்கப்படுகிறாய். பாவத்தின் தண்டனை, குற்றமுள்ள உணர்வு, மனசாட்சி எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீ இனிமேலும் வாழ்வதில்லை. ஐந்தாவதாக தேவ ஆவியானவரை கொண்ட விடுதலை உண்டு. அநேக மக்கள் ஒருவேளை போலீஸ்காரர்களை பார்க்கும் பொழுது பயப்படுவது உண்டு. என்று கேட்டால் அவர்கள் தங்களுடைய காரியங்களை அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள் என்று பயப்படுவதற்கு ஒருவேளை அந்த மனிதன் குற்றம் செய்திருப்பான். ஆனால் நிச்சயமாக பயப்படத்தான் செய்யும். அது ஒரு குற்றமுள்ள உணர்வோடு அவன் அயலகத்தார் தன்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற பலவிதமான உணர்வுகளினால் அவன் பாதிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடும். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பயம். அவன் பாவம் செய்வது மாத்திரமல்ல, குற்றமுள்ள உணர்வோடு வாழுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை குறித்தும் மற்றவர்கள் ஒருவேளை தன்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்ற பயமும் கூட அவனிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அவன் இவ்விதமாக விடுதலையற்றவனாகவே வாழுகிறவனாய் காணப்படுகிறான். சாத்தானுடைய வழியை பின்பற்றும் பொழுது, அவனை திருப்திப்படுத்தும்படியாக பிரயாசப்படும் பொழுது, பாவம்ங்கிற இந்த காரியம் அவனை தன்னைத்தானே அவன் பாவத்தின் அடிமைத்தனமாக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக கூட அவன் ஒரு குற்ற உணர்வோடு வாழக்கூடிய பல விதங்களில் காணப்படுகிறவனாகவே காணப்படுகிறான். அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவனுடைய தீர்மானங்கள் எல்லாமே இவைகளினால அநேக காரியங்களில் பாதிக்கப்படுகிறதாகவே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் முழங்காலிடு. உடைய தகப்பனிடத்துல போ, அவரிடத்துல நீ பேசு. உன்னுடைய வாழ்க்கையில் விடுதலைக்காக அவரை நோக்கிப்பார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாய் வாழ முடியவில்லை, நீதியாய் வாழ முடியவில்லை, விடுதலையாய் வாழ முடியவில்லை என்று சொல்லும் பொழுது, நீ ஒருவேளை சிறைச்சாலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட உண்மையாலுமே அடிமைத்தனம் என்பது சிறைச்சாலை விட மிக கொடுமையான ஒரு காரியம் என்பதாகவே சொல்லக்கூடும். விதமான ஒரு சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் பிழைத்திரு என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை கிறிஸ்துவின் மூலமாக நீ பெற்றுக்கொள்ள முடியும்.
உடனே சொல்லலாம், சார், நான் நன்றாக வாழ விரும்புகிறேன், என்னால் முடியல. பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், முடியவில்லை. இது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நல்ல அறிக்கை. உன்னுடைய உண்மை நிலையை ஒத்துக்கொள்வது நல்லது. உன்னுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, உன்னை துயரமானவனாக மாற்றிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும் பொழுது பரிசுத்தம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு காலத்தில் அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லுகிற காரியத்தை நோடிக்கொண்டிருந்தாய். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையான பின்பாக பரிசுத்தமே உனக்கு சந்தோஷமாக இருக்கும். பாவம் அடிமைத்தனம், பரிசுத்தம் மகிழ்ச்சியை கொண்டு வரும். என்ன ஒரு உன்னதமான காரியம்! தேவனுடைய உண்மையான பிள்ளைக்கு இருக்கிற இந்த விடுதலை மிக பெரியது. நான் முடிக்கும்படியாக 6வது காரியமாக, தேவ ஆவியானவர் எங்கொண்டு அங்கு விடுதலை உண்டு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஆம், நீ மரணம் என்ற அந்த கசப்பான காடியை குடிப்பதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாய். உன்னை வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருந்த அடிமைத்தன மரணத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாய். உன்னை அழித்துக் கொண்டிருந்த எல்லாவற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறாய். மரண வாசனை உன்னுடைய வாழ்க்கையை துர்நாற்றத்துக்குள்ளாக்கிற்று. பாவத்தினுடைய சிற்றின்பங்கள் உன்னில் வேதனை கொடுத்தது மாத்திரமல்ல, மரண வாசனையாக அது வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. நீ மரணத்தினுடைய எல்லையில் நின்று கொண்டிருந்தாய். மரணத்தில் எல்லையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மரணத்திற்கும் அவன் பயப்படுகிறவன் அல்ல. மரணத்தின் மத்தியிலும் அவன் ஜெயமுள்ளவனாக வாழுகிறவன். மரணத்தை குறித்த பயம் உன்னில் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால் நரகம் உன்னை பின்தொடர முடியாது. மரணம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவாக அல்ல. மரணம் என்பது உன்னுடைய வாழ்க்கையினுடைய நித்தியமான மகிமைக்கு திறக்கும் வாசல். எத்தனை பேர் மரணத்தை குறித்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மரண பயத்தினாலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு அப்படி அல்ல. ஏனென்று கேட்டால், தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் மரணத்தை மரணமாக பார்ப்பதில்லை, மரணத்தை ஜெயமாகவே பார்க்கிறான். ஒரு வயதான தேவனுடைய பிள்ளையான அம்மா அவர்கள் மரித்து கொண்டிருந்த வேளையில் அங்கு போய் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மரணத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? இல்லை என்று சொன்னார். என்று கேட்டால், மரணம் எனக்கு முடிவல்ல என்று சொன்னார். இன்னொரு தேவ பிள்ளை மரித்து கொண்டது பொழுது பக்கத்தில் இருந்த போதகர் கேட்டார், ஆர் யூ சிங்கிங்? மூழ்கி கொண்டிருக்கிறீர்களா? அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை, நான் முழுகவில்லை. ஒருவேளை நான் மணலின் மேல் இருந்தால் கீழாக போய்க் கொண்டிருப்பேன், ஆனால் நான் கன்மலையின் மேல் நிற்கிறேன், ஆகவே நான் முழுகவில்லை என்று சொன்னார்கள். அருமையார்களே, இவ்விதமான வெற்றியின் குரல், வெற்றியின் தொனி ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் காணப்படக்கூடும் என்பதை சிந்தித்து பாருங்கள். வேத புத்தகம் பரலோகத்தின் வழியை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் நம்மை வழிநடத்தி செல்லும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை ஒரு நாளும் விலகாது. ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கையில் மரணம் என்பது அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக
அது ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்பதாகவே நினைக்கிறான். என்று கேட்டால், இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் அழகாக பல காரியங்களை உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறார். 1, 2 வாக்குத்தத்தங்கள் அல்ல, பல வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் நினைக்கும் பொழுது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு ஆண்டவருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் உடைய வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாக மேன்மேலும் உயர பறக்கச் செய்கிறது. அவன் முழுகிறவனாக அல்ல, அவன் கிறிஸ்துவுக்குள் பறக்கிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அவன் வெற்றி சிறந்தவனாய் காணப்படுகிறான். என்று கேட்டால், பரலோகமே அவனுக்கு காத்திருக்கிற வேளையாக இருக்கிறது. அவன் மரண வேளை என்பது பரலோகத்தின் வாசல் அவனுக்கு திறந்திருக்கிற வேளையாக இருக்கிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மகிமையான தேவ ராஜ்யத்தில் அவரோடு இன்றென்றும் வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிற ஒரு பிரவேசத்துக்குள் அவன் போகிறான். இந்த உலகத்தின் பாடுகள் நீங்கி, இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கி விடுதலை, முற்றிலுமான விடுதலை. இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது விடுதலை உண்டு. ஆனால் அநேக சமயங்களில் அதில் ஒரு விதத்தில் முற்றிலுமான விடுதலை என்றல்ல, உண்மைதான், முற்றிலுமான விடுதலை தான். ஆனாலும் அதிலும் கூட சில சமயங்களில் எல்லைகளும் தடுப்புகளும் பார்க்க வாய்ப்புண்டு. ஆனால் மரணம் என்பது முற்றிலுமான விடுதலை, முழுமையான மீட்பு, முழுமையான நம்பிக்கைக்குரிய தேவனுக்குள்ளான மகிமைகரமான வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஆவியானுடைய விடுதலையும் உங்களில் உண்டா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.